வெரி குட் வெரி குட். இன்னைக்கு என்ன பச்சினா சிக்கன் உவா பச்சினா. என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் ஸ்பெஷல். பிரியாணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடையில எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குல்ல. சூப்பரா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, ஆனியன் ரைத்தா லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். உன்னதான் பேபி ஃபன் பண்றா அவ. ஒண்ணே மூஞ்சி கட்டுது மாதிரி. சமையல் செய்ய போறியா? நான் வெறும் சட்டியில சமையல் செய்யறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னம்மா பிரியாணி செய்ய போறோம். அழகா சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரியாணி தான் செய்ய போறோம். லாஸ்ட் ஒரு 2 டைம் வந்திருப்பேன் நான், 2-3 டைமா அம்மா பிரியாணி செய்ய சொல்லி கேட்டே இருந்தாங்க. நானும் செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், செய்யவே இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா எங்க அடுப்பு ரெடி பண்ணி பிரியாணி செஞ்சிடலாமா? கும்மி அடிக்கிறா பிரியாணி செய்யலாமா? பிரியாணி செய்யலாமா ஜெசிதா? பிரியாணி செய்யலாம். பிரியாணி எப்படி செய்யணும் அம்மாவுக்கு சொல்லி தருவியா? ஹெல்ப் பண்ணுவியா? இப்ப நீ பேச்சானா நான் உனக்கு பண்ணுவேன்னு. ஹெல்ப் பண்ணுவாரா? எப்படி செய்யணும் தெரியுமா உனக்கு பிரியாணி? எப்படி செய்யணுமா? சிக்கன் செய்யணுமா பிரியாணி? பிரியாணி செய்ய தெரியுமா? எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. எங்க அம்மா எப்ப கேட்டாலும் எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. இதோட 100 தடவை செஞ்சிருப்பா, நான் செய்ய தெரியாதுண்ணா. ஜெய்சாக்கு போது எனக்கு செய்ய தெரியும். செய்ய வரேன். உங்களுக்கு செய்யாது, நான் செஞ்சு தரேன். வெரி குட் வெரி குட். நல்லா அவர் செஞ்சு தர. நல்லா நீ செஞ்சு தர. உனக்கு பேத்தி செஞ்சு தரும். நீ செஞ்சு தரேம்மா? சரி ஓகே. பேத்தியா பேத்தியா சச்சிதா நான் சின்ன பொண்ணு சொல்லு. நான் பேத்தியா? நானு ஜெசிதா. ஜெசிதா சொல்லுங்க. சசிதா செஞ்சு தரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ண போறோம். நம்ம சாக்குலாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே நான் விறகு எடுக்க போறேன். இங்க பாருங்க, இங்கதான் விறகு இருக்கு. மாடு உச்சா போகுது. அதுதான் டி கோமியம். டி கோமியம். கோமியமா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்யறதுக்கு இங்க பாருங்க விறகு ரெடி பண்ணியாச்சு. கல்லு மூட்டி தான் நம்ம வந்து செய்ய போறோம். அடுப்பு இருக்கு, ஒத்த அடுப்பு வச்சு செய்யலாம். இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு தீ பரவாது. அதனால எப்பயுமே இந்த கல்லு பிரியாணி செய்யறதுக்காகவே வச்சிருக்கோம். பிரியாணி செஞ்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருவோம். என்னம்மா? நானே உங்களுக்கு பிரியாணி செஞ்சு கூப்பிடுறேன். ஓகே. என்ன பிரியாணி செஞ்சு தர போற? நானு சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். சிக்கன் உவான இன்னைக்கு செய்ய போறோமே. சிக்கன் உவா தான் செய்ய போறோமா? காம்பிட்டோம், இங்க பாருங்க. சூப்பர்மா. பிரியாணி செய்யறதுக்கு என்னப்பா ஒரு பால். இல்ல அவர் பாரு, டவுசர் போட்டுக்கின்னு தொப்பி போட்டுக்கின்னு பிரியாணி செய்து கிளம்பிட்டாராம். ஃபாரின் ட்ரிப்பு போற மாதிரி கிளம்பி இருக்கிறாரு மேடம். காடு. அடடா என்ன காடுமா? இதே வெள்ளத்து காடு. ஆத்துக்கு போல வெள்ளணும்ல. ஆத்துக்கு போகும்போது வெள்ளாடணும்ல, அதான் எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்காரு. பிரியாணி செஞ்சுட்டு ஆத்துக்கு போறேன் சொல்லி நிக்கிறாரு. எப்பயுமே நம்ம வந்து பார்த்தோன்னா வந்தன மீன் பிடிக்கும் ஆத்துக்கு போவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கா ஆத்துக்கு போலாம். தாத்தா கிட்ட போய் ஆத்துக்கு கூட்டும் போ தாத்தா, ஆத்துக்கு போலாம் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கா. பாய் எங்க வாங்க வாங்க. இங்க போடு பாய். வேற என் பேரு இல்லை. உன் பேரு இதா? என்னடா அது பாஞ்சாலின்னு இருக்குது. உங்க அம்மா வாங்கி கொடுத்ததா? சீதனமா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர் போட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் வாங்குவோம். கல்யாண சீர் இங்க பாரு பாஞ்சாலி. பாத்திரத்துல பேர் அடிச்சு வாங்கி வந்துக்கிறாங்க. யஸ்விதா என்ன பண்ற? கீரை கிளீன் பண்றியா? புதினா தழமாக? சரிம்மா சரிம்மா. இன்னைக்கு என்ன பச்சினா சிக்கன் உவா பச்சினா. சிக்கன் உவா ஸ்பெஷலா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் உவா ஸ்பெஷல். எல்லாம் பேசுறாரு. என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சசிதா வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிறான். அதான் ஸ்பெஷல். சசிதா தான் பிரியாணி செய்ய போறாரு. அதான் ஸ்பெஷல். ஐயோ சங்கீதா செய்யல இன்னைக்கு நான் அப்ரெண்டிஸ் போலியப்பா. இங்க நடுவுல உட்கார்ந்து நிக்கிறாரு பாரு. நானா பச்சி
எங்க அம்மா கிட்டியே 2 படக்கும் அண்ணன் நான் செய்ய போறேன். அம்மாக்கு ஆயாக்கும் தெரியாதான், அதனால ஜெசிதா செய்ய போறாராம். செஞ்சு போகலாம். செய்யுமா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்யறதுக்கு ஒன்னொன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் அங்கே பாருங்க எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறதுனாலே ப்ரிப்பரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேலை. ஆமா, இது வெங்காயம் தக்காளி அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டா ஈஸியா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இஞ்சி பூண்டு நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுமா? பூண்டு எத்தனாங்க அத்தா? பூண்டு காணோம். சரி, பிரியாணி எப்படி செய்யணும் சொல்லு ஃபர்ஸ்ட், அப்ப ஒண்ணு செய்யலாம். ஒரு 2 கிண்டிட்டு இப்படி செய்யணுமா? நீங்க எப்படின்னா செய்வீங்களா? ஆனால் போய் பாப்பா செய்யும். நீங்க இப்படி தானே செய்வீங்க, அது மாதிரி பாப்பா செய்வோம் அப்படின்றது பாத்தியா இல்லையா? டான்ஸ் ஆடிக்கினே செய்ய. சரி, அடுப்பே பத்த வைக்காத பிரியாணி சார் ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைங்களா? நாங்க பத்த வைக்க மாட்டோமே, இன்னும் நாங்க ரெடி பண்ணவே இல்லை. சரி, நீங்க தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு இதுல நான் சமைச்சிடறேன். அப்புறம் நீங்க கீழே அப்புறம் வைங்க. சமையல் செய்யணும், அதுக்கப்புறம் நாங்க கீழே போய்க்கணுமா? அவர் பாத்தியா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், அரிசி ஊற வைக்க போறேன். பிரியாணி செய்யறதுக்கு அம்மா அடுப்பு பத்த வைக்க பொடி வரலாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க அடுப்பு பத்த வைக்க போறாங்க. நம்ம வந்து பிரியாணி அரிசி வந்து அரிசி ஊற வச்சிடலாம். 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். மொத்தமா செஞ்சிடலாம். மதியத்துக்கு அப்புறம் வந்து நைட்டுக்கு 2 வேளைக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய போறேன். ஓகே, மூஷா போட்டுடலாமா? ஓகே, 1 கிலோ பிரியாணி செய்ய போறோம் அப்ப நம்ம. ஆமா, அரிசி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அளந்து ஊத்துறதுக்காக படியால அளந்துக்கிறேன். 2 படி வரும் சரிங்களா? தோடத்தலை பேரு. தோடத்தலை? ஆமா. 1 ரஷிதா ரெடியா இருக்கிற கரண்டி வச்சுக்கின்னு பிரியாணி கிண்டுறதுக்கு. அவங்க ஊஞ்சல்ல விளையாடுறீங்கன்னா கூட அவங்க விளையாட மாட்டா, வந்து இங்க நின்னுக்கிறேன் நான் பிரியாணி தான் செய்ய போறேன்னு. அவ்வளவுதாங்க பாரு பேபி. 1.25 இருக்கு. 1.5 வருது. ஓகே, 1.5 விட கொஞ்சம் அதிகம். 1.25 வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி தண்ணி வந்து அளந்து ஊத்திக்கணும். அரிசி வந்து பாஸ்மதி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்தியா கேட் அரிசி. இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இங்க அந்த யூனிட்டி பிராண்ட் கிடைக்காது. இல்ல, இங்க இல்ல. நான் கேட்டுதான் வந்தேன். யூனிட்னா உடையாது, அப்படியே இருக்கும் முழுசா. ஆமா, சூப்பரா இருக்கும். அதுதான் வந்து நாங்க பிரியாணி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல கிடைக்கும். இது இந்தியா கேட் பச்சரிசி மாதிரி கிடையாது, வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு பாபி. இது எப்படி வரும்னு தெரியல. இது அவ்வளவு சீக்கிரத்துல முழுசாவே இருக்காது, உடைஞ்சிரும். அதான் பிரச்சனை. ஆமா, ஆனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிடலாம் நல்லா இருக்கும். நீ அந்த பிரியாணி அரிசி வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஆமா, அரிசினா தனியாவே இங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு டைம் அதால ட்ரை பண்ணி. அடுப்பு பத்த வச்சாச்சு. கற்பூரம் வச்சிட்டேன். இங்க பாரு, கற்பூரம் வச்சிட்டீங்களா? ஓகே. சின்ன சின்ன குச்சி வச்சா பிடிச்சிக்கும். சவுக்க குச்சி வச்சா கடகடன்னு பிடிச்சிக்கல. ஓகே. சவுக்கு குச்சி, நெல்லிக்காய் குச்சி, நம்ம மரத்தில் நெல்லிக்காய் குச்சி சீக்கிரம் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய அம்மா அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மணி 12 ஆயிடுச்சு. ஒரு 2 மணிக்குள்ளேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியை முடிச்சிடணும் நம்ம. ஓகேவா? சிக்கன் பிரியாணி, முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிரியாணி கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ல. ஓகே. அதனால நம்ம பிரியாணி செய்யலாம்மா. என்னம்மா எண்ணெய் ஊற்றுமா கொஞ்சம், நான் நெய் போடுறேன். ஊத்துங்க அத்தா நிறையா. குழம்பு தலைப்புக்கு என்ன வேணும்? மோடிஜி எண்ணெய்லாம் கம்மியா யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு, தெரியுமா தெரியாதா? அதனால வந்து எண்ணெய் கம்மியா யூஸ் பண்றீங்க. சரி. போதுமா? நெய் போட்டுக்கலாம். ஓகே. போடுங்க. அவ்வளோதான், பட்டை வகை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சோடனே விறகுலாம் நனைஞ்சிருச்சு. அதனால தான் புகை வருது பயங்கரமா. கல்லு மேல இன்னும் கொஞ்சம் கல் வச்சு அழிட்டு தூக்குனா புகை வராது. கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் சும்மா சந்தை இருக்குது, காற்று போகிறதுக்கு இடம் தான் வேணும். நல்லா இருக்குது. பட்டை வகைலாம் பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பச்சை மிளகாயும் ஆனியனும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன். என்ன சங்கீத வானத்துலேருந்து கொட்டுற, கீழே குனிஞ்சு தான் கொட்டா? நின்றுட்டே சமைச்சு உட்காந்து சமைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புகை வேற மூக்குல அடி, மூஞ்சில கண்ணுலாம் எரியுதுல்ல. முன்னாடிலாம் அடுப்பு தான், இங்கதான் எங்க கொட்டாயில அடுப்பு இருக்கும். எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து நல்லா உக்காந்துட்டு தான் சமைப்போமே.
இப்போலாம் கிச்சன் மேடை கட்டிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுக்கிட்டே சமைக்கிறோமா, ஸோ அதனால குனிஞ்சு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனியனை வந்து நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதங்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும். ஆனியன் தான் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு. ஓகே, பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு வெங்காயம் எண்ணெய் வதக்க விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து தள்ளி உட்காந்துருக்குறாங்க. நான் தான் பிரியாணி செஞ்சேன். அம்மா அடுப்பேறி போடுறாங்க. நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், நீ கிண்டி விடுற. ஓகே. அடுப்பு சூப்பரா எரியுதுங்க பாரு. கட்டை வேற ஃபுல்லாவே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விறகு அடுப்பு சூப்பரா எரியுது. இங்க பாரு சங்கீதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆனியன் வதங்கிடும். நல்லா சூப்பரா வதங்கிட்டு வதங்கட்டும். நீ செஞ்ச பேபி பிரியாணி பேசாம இன்னைக்கு நான் தான் செய்ய போறேன். நீ தான் செய்ய போறியா? ஆமா. அப்ப மாஸ்டர் நீ தான். சாப்பிடுங்க. சாப்பிட முடியுமான்னு கேக்குறாங்க பாரு அம்மா டவுட்டா. சங்கீதா செஞ்சா சாப்பிடுறீங்கல்ல, அதே மாதிரி நான் சேர்த்து சாப்பிட்டு தான் ஆகணும். என்னம்மா என்ன செல்லம், அப்பா சேர்த்து வேணாமா? வேணாமா? அப்பா செய்யற பிரியாணி நல்லா தாண்டி இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று செஞ்சு கொடுத்தாரு. புகையில ஒருத்தர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேபி கண்ணை மூடிக்கிட்டே சமைக்கிறாயா? ஸ்பெஷல் திறமையா அது? புகை அடிக்குது நீ வேற. என்னம்மா உன்னதான் பேபி ஃபன் பண்றா அவ. உன்னை மூஞ்சி கட்டுது மாரி. அடி வாங்க பாரு பாரு. அப்ப எப்படி செய்ய? நெருப்பு நல்லா வருது. வெங்காயம் வதங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணா? தக்காளி பழம் போடு. தக்காளி பழம் போட்டும் போடலாம். பிரியாணி செஞ்சிருவியா கரெக்டா? சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட போடு. ஆனியன் சூப்பரா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுப்புல சேர்த்து சூப்பரா இருக்கு. கேஷ்ல இருந்த வேலை சீக்கிரம் வேலை ஆகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா சிக்கன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். நீ என்ன போயிட்ட அடுப்புல கேஸ் அடுப்புல முட்டையும் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணுந்தா. நான் பிரியாணி நீங்க போய் செய்யுங்க அத்தை. ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும். இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா வச்சுக்கேன், அப்புறம் டைம் ஆயிடும். பிரியாணி அவ்வளோதான். இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கிட்டாலே வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஓகே. லாஸ்ட்டாக கம்மி கட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு உப்பு எடுத்துட்டு வந்து உப்பு மசாலாவும் சேர்த்துக்கலாம். இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். அம்மா வந்து நல்லா பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா. ஓகே. உப்பு சேர்க்கிறேன். நல்லா வதக்குங்க அத்தை. இன்னைக்கு அம்மா தான் பிரியாணி ஆளுக்கு ஒரு கை போட்டு பிரியாணி செய்கிறோம். எப்படி நல்லா வருதுன்னு பார்ப்போம். பிரியாணிக்கு தேவையான தயிர். ஓகே. தயிர் சேர்த்தா அடி பிடிக்கிறதுலாம் போயிடும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 kg சிக்கன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துண்டாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. 1 கிலோ அரிசி, 1 கிலோ பிரியாணி சிக்கன். 1 கிலோ பிரியாணி மொத்தமாக. மழை வரும்போது மழைலாம் வராது அத்தை. கோழி போடுவோம். மழை ஒரு முழு கோழி வாங்கினா கிரில் செஞ்சுட்டு இருக்கலாம். பேபி தந்தூரிலாம் கிரில்லாம் ஓட்டிச்சு எடுத்துட்டு வந்தேன்னா. ஆமாம், காரில் வச்சு எடுத்துன்னு வர வேண்டியதான். ஓட்டிச்சு எடுத்துன்னு வந்து சுட்டு போட்டேன்னா ரெடி ஆக போகுது. ஒரு நாள் தந்தூரி சிக்கன் இங்கே வந்து செய்யலாம். ஓகே. ஊருக்கு வரும்போது பிளான் பண்ணி எடுத்துட்டு வரணும். தந்தூரி சிக்கன் பண்ணி மந்தி பிரியாணிலாம் செய்யலாம். இது வரைக்கும் மந்தி பிரியாணி சாப்பிட்டதில்லை அம்மாலாம். மந்தி பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். லாஸ்ட் டைம் பண்ண சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மந்தி பிரியாணி. அதுதான் சிக்கன் வந்து வதங்குது. அது கொஞ்சம் சூப்பராக வதங்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பசங்க பார்க்கறதுக்கு. கடகடன்னு வதங்கிடுச்சு. 10 வச்சும் கடகடன்னு வேலை முடிஞ்சிட்டே இருக்கு. இப்போ வந்து சிக்கன் போட்டு சிக்கனும் வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அளந்து ஊற்றியாச்சா? ஆமாம். ஒரு படி வந்து அரிசிக்கு, அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி பாஸ்மதி அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 கணக்கு தான். ஆமாம். ம், அவ்வளோதான். ஓகே.
இப்போ இதில் வந்து காரம் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டு வேண்டியதான். அரிசி நான் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிச்சுன்னா போட்ட உடனே வெந்துடும். தம் வந்து ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான், பிரியாணி ரெடி. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க பாருங்க. தண்ணி சேர்த்தோம் இல்லையா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரமா ரெடி ஆகுது. ஆமாம், கண்டையில் அள்ளி போடா. அப்படியே கொட்டிட்டு செஞ்சு தண்ணி இருக்கே, அது கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஒன்றும் ஆகாது. தண்ணியே பத்தாது போடுது, அளவு கரெக்டாக வச்சியா? தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்பயே தம் கட்டுற அளவுக்கு வந்துருக்கு. சரி சரி. அரிசி ஒரே இடத்த போட்டிருக்கேன். தண்ணி வந்து ஒரு படிக்கு வந்து 1.5 படி ஊற்றணும்னா, அப்புறம் மீதி 1/2 படி இருந்ததா, அந்த 1/2 படிக்கு முக்காதான் ஊற்றணும். நான் ஒன்றாவே ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் 1/2 படிக்கு மேலே இருந்ததுனால 1 படி ஊற்றணும். 2.5 சோத்தால தண்ணி வச்சேன் பேபி, கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லா ஊறி தான் இருக்குது. இந்தியா கேட் தானே, சீக்கிரமாகவே வெந்துடும் நினைக்கிறேன். பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்குது அரிசி. ஓகே, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏய் பரவாயில்லையே, சூப்பரா செய்றீங்களேன்ற போறாரு சுஜிதா. அம்மா பாராட்டிட்டு போறாரு அவரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா அப்படியே அரிசி வெந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே ஒரு தண்ணி பத்தாதுன்னு எப்படி இருக்கு. சூப்பரா கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா அப்படியே வெந்து வந்தோடனே தம் கட்டிடலாம். எலுமிச்சம்பழம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புளிப்புக்கு எலுமிச்சம்பழமா? எலுமிச்சை ஆனா பழமே இல்ல. நம்ம தான் தயிர் சேர்த்தாச்சுல, எலுமிச்சம்பழம்லாம் போட தேவையில்ல சரிங்களா? முன்னால நான் எப்பயுமே போடுவேன், எலுமிச்சம்பழம் போட்டுதான் பிரியாணி செய்வேன். அப்ப இப்பயும் போட்டுறேன்றியா? எலுமிச்சம்பழம் சேர்த்தா சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது, பொல பொலன்னு வரும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா ஒரு எலுமிச்சை செம்பழம். இதை வந்து பாத்தீங்கன்னா சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. எதுக்கு எம்மி பார்க்க போறாரு ஃப்ரெண்ட்ஸ், எம்மியா இருக்கான்னு பார்க்க போறாராம். டேஸ்ட் பார்க்க வந்திருக்காரு. சுட்டுதுன்னா என்ன பண்ணுது? சுடுனா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து பக்குவம். மேலே லைட்டாக தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து தம் கட்டிடலாம். அந்த புதினா மேலே தூவிட்டேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஒன்றாவே கட் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒன்றா போட்டுக்கிறேன். முன்னாடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்க, அவ்வளோதான் போதும். வாழை இலை ஃப்ளேவர்லாம் இருக்கும். வாழை இலை போட்டு இல்லை அமுக்க, அவ்வளோதான். இன்னொரு இலையும் வை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை மேலே அது பரவாயில்ல சரிங்களா? அது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன பண்ணுறது? அதுதான் வாழை இலையில போய்க்கணும். வெயிட் வச்சோன்னு வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தம் கட்டியாச்சு. நெருப்பு நிறைய இருக்குல்ல, நெருப்பு பாதி அள்ளி மேலே வைக்கலாம். மேலே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தம் கட்டியாச்சு. இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. 1:20க்குலாம் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா தம் உடச்சிடலாம். சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நீ பத்தியா கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட்ட பத்தியா? சீக்கிரமாக ரெடி அம்மா பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. 12 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சேன் சரிங்களா? 1 மணிக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். 12 மணி அதான் 1 மணி கரெக்டாக. இப்போ தம் கட்டுறது ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம மிளகாய் பழம் பறிச்சோம் இல்லைங்களா? இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ இதை காய வச்சிடலாம். நல்லா வெயில் அடிக்குது. இது வந்து முன்னாடி அம்மா பறிச்சாங்களாம், பறித்து காய வச்சிருக்காங்க. இப்போ நேற்று பறிச்சது. இது அழகாக பொடி சுடு செவ்வல் பழம். நல்லா வெயில் காயுது. மறுபடியும் ஜெஸ்ட் நிப்பா, சரியான சூடுப்பா. செம சூடு, வெயில் தான். மிளகா நான் ஆரஞ்சு கலராக மாறிடுது. ஆமாம், காய காய அப்படியே மாறும் கலர். ஆமாம், பழத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். அவ்வளோதான், மிளகாவை காய வச்சாச்சு. மிளகா பழம் காய வச்சாச்சு. ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் இருக்கு, பறிக்குமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டி நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிது. இந்த தடவை கொஞ்சமாக காய்ச்சிருக்கு, அதை நம்ம பறிக்கலாம். சூப்பராக இருக்குது செய்த நெல்லிக்காய், நல்லா மழை மழை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது அந்த கல்லில். ஆமாம், இங்கே நிறையா இருக்குது. வாவ்,
2 3 சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி தம் உடைக்க போகிறோம். அவ்வளோதான், மணி 1:20 ஆகிடுச்சு. வா ஜெஷிதா பிரியாணி பார்க்கலாம் வா. ஆர்வமா வரோம் நாங்க. அவர் பலாசலம் சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்து சாம்பல் கொட்டாமல் மெதுவாடு. ஓகே. ஓ இலையை வந்து பயங்கர அனல். ஜூஸாக இருக்குது இலமல. ம் இலையை எடுத்து எண்ணெய் போட்டுடலாம். வா சாப்பாடு சூப்பராக இருக்கு பேபி. வேற லெவலாக பிரியாணி ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது. உடைக்காம கிண்டி விட. அடியில் செம்மையா ரெடி ஆயிருக்கு பிரியாணி. சேமியா மாதிரி நீக்கிட்டு இருக்கு. சேமியா மாதிரி தான். நூடுல்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஆமா அரிசி நல்லா இந்தியா கேட்ட அரிசி நல்லா சூப்பரா வந்திருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிண்டாத, நல்லா வெந்து சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. அதெல்லாம் உடைக்கணும் தானே பேபி. அங்கே பாரு ஆ பிரியாணி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடையிலலாம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குல்ல. ஆமா பிரியாணி எப்படிமா இருக்கு? அம்மா செஞ்ச பிரியாணி நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிரியாணி ஜெஷிதா தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாரு. நாங்கள் எல்லாரும் சாப்பிடல, ஜெஷிதா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, ஆனியன் ரைத்தா லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஒரு தட்டு ஃபுல்லா வந்து அதான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என் பொண்ணு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குமா தேங்க்யூமா வேற சொல்லிட்டாரு. ஆமா ஜெஷித் ஆயா ஆயா எங்க அம்மா செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டு சொல்லு. சூப்பரா இருக்கு சரிதா. தேங்க்யூ சொல்லணுமா அம்மாக்கு? சாப்பாடு நல்லா இருக்குதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கு அர்த்தம். ஆமா அது செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல, தேங்க்யூ சொல்லணும்ல. அது சூப்பரா சொல்றாரு. பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு கிடையாது. என் பொண்ணுக்கு இருக்கு. அழகா சொல்றாரு சார். அம்மா தேங்க்யூமா சூப்பரா இருக்குதுமா. சூப்பரா இருக்குமா தேங்க்யூமான்னு கட்டி பிடிச்சி சொல்றாரு. சூப்பரா இருக்கு இன்னைக்கு பிரியாணி. பர்ஃபெக்ட்டா இருக்குது.